ஆக்சுவலி கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறவர்களும் நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிறாங்க, சம்பாரித்த பின்னாடி அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு விஷயம் கூட அது கூட சொல்லணும்னு நினச்சது, மிஸ் பண்ணிட்டாங்க, அதை நான் சொல்லிடுறேன். சரி, ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன், என்னுடைய டீமில் லோகேஷ் இருக்கார். லோகேஷ்க்கு டவுன்லைனில் ஒருத்தர் இருக்கார். அந்த லோகேஷோட டவுன்லைன் டேரெக்டாக ஏதாவது என்கிட்ட ஒரு விஷயம் பேச வரும்போது லோகேஷ் என்ன சொல்கிறாரு, சார் நீங்கள் பேசாதீங்க சார், அதை என் டீம்ஸாக நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. இது நிறையா டீமில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆக்சுவலி ஒரு டீமை நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா, ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, அதனுடைய ஃபஸ்ட்டு ரைட் வந்து கம்பெனிக்கானது. முதல் உரிமை நிறுவனத்துக்கானது. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் யார் கொடுக்குறா? நிறுவனம் கொடுக்குது. அதுக்கு அடுத்த உரிமை அந்த டீமுக்கு யார் விதை போட்டு இன்னைக்கு ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு சொந்தமானது. ரெண்டாவது ரைட் டாப்பில் இருக்கவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவல் வரும். இது என்னுடைய டீம் உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. திரும்ப சொல்கிறேன், என் குழந்தைக்கு நான் தான் அப்பா. ஆனால் நான் வரணுன்னா எனக்கு அப்பா இருக்கணும், எங்கள் அப்பா வரணுன்னா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தா இருந்திருக்கணும். ஸோ இந்த பரம்பரையுடைய விதை யாருதுன்னா எங்கள் தாத்தாவது. ஸோ இந்த ஜென்ரேஷன் உருவாக்கணவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ரைட். அடுத்தது, உங்களுடைய சர்வீஸில் உங்கள் அப்ளைன் லீடர்ஸ் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சக்திவேல் வந்து என்னோட பையன், ஸ்கூலுக்கு போகிறான், சரியா? எப்போ நான் கேள்வி கேட்பேன் அவனை? அவன் நல்லா படிக்கிற பையனாக இருந்தா நான் ஏன் கேட்க போகிறேன்? அவன்கிட்ட என்ன கேட்பேன்? தம்பி உனக்கு வேறு என்னடா வேணும், உனக்கு வேறு எதாவது வேணுமா, கார் வேணுமா, பைக் வேணுமா, அப்படி தானே கேட்பேன். எப்போ உனக்கு கேள்வி கேட்பேன்? நீங்கள் ஏன் படிக்காத குழந்தையா இருக்கீங்க? நீங்கள் படிக்கிற குழந்தையா இருந்தால் உங்கள் சர்வீஸ் ஒழுங்காக இருந்து உங்கள் டீம் ஒழுங்காக டெவலப் பண்ணால் வர்ற ஒவ்வொருத்தரையும் நல்லா சம்பாதிக்க வச்சிங்கன்னா மேலே இருக்கிறவன் ஏன் கேள்வி கேட்க போகிறாங்கள? உங்களுடைய கையாளாகாத தனம் எப்போ வெளியில் வருதோ அப்போ தான் மேலே இருக்கும் உள்ளே வருவான். நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கிறவர்களும் உங்கள் மேலே இருக்கிறவங்க வரமாட்டாங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, நான் வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு நினைப்பேனா, செஞ்சே ஆகணும்னு நினைப்பேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வேலை செய்யணும், தூங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பேனா, இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்பேனா? எல்லாருமே அப்படி தான் நினைப்பேன். கரெக்டு தானே? அப்போ உங்களுடைய வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்யும்போது தேவையில்லாமல் நான் வந்து சும்மா இருக்கேன், நான் வந்து வேலை பார்க்குறேன்னு யாரும் வரப்போகிறாங்களா? சிம்பிள். அல்டிமேட்டாக எல்லாத்தோட எய்ம் அப்படிங்கிறது ஜெயிக்கிறது. அந்த வெற்றியில், உங்கள் டீமோட வெற்றியில் உங்களுக்கு எப்படி பங்கு இருக்கோ, உங்களுக்கு எப்படி கனவு இருக்கோ, உங்களுக்கு எப்படி ஆசை இருக்கோ, அதே கனவும் ஆசையும் எல்லாருக்கும் இருக்கும். இது வந்து திரும்ப சொல்கிறேன், இது ஒரு டீம் ஒர்க். இண்டிவிஜுவல் பர்சன் வந்து இந்த வெற்றிக்கு சொந்தம்லாம் கொண்டாட முடியாது. இன்னைக்கு டிரான்ஸ் இந்தியாவோட வெற்றிக்கு வந்து கம்பெனி எம்டி மட்டும்தான் காரணம்னா கண்டிப்பாக உரிமை கொண்டாட முடியாது, டெஃபினட்டாக கிடையாது. அதே மாதிரி டாப் லீடர்ஸ் 4 பேர் தான் காரணமாக உரிமை கொண்டாட முடியாது. இங்கே எல்லாத்தோட பங்கும் இருக்கு. கம்பெனிக்கு மேனேஜ்மெண்ட்டும் முக்கியம், டாப் லீடர்ஸும் முக்கியம், லீடர்ஸும் முக்கியம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் முக்கியம். இது எல்லாமே சேர்ந்தது தான் சக்ஸஸ். இங்கே எங்கேயுமே தனி கிடையாது. இது வந்து டெஃபினட்டாக புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சாதான் அடுத்த லெவலில் வர முடியும். ஸோ இந்த பார்ஷியாலிட்டி உங்கள் டீமுக்குள்ளே வருதுன்னா, அது எப்படி வேணால் வரலாம், எங்கே வேணால் வரலாம். அந்த பார்ஷியாலிட்டி வருதுன்னா உங்கள் சைடில் இன்னும் கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னு அர்த்தம். சரி பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனமும் கூட. சரி பண்ணாமல் கேள்வி கேட்கறதெல்லாம் நல்ல விஷயம்லாம் கிடையாது. இது வந்து எல்லாரும் சேர்ந்து வளர்றதுக்கான டைம். இந்த சேர்ந்து வளர்றதுக்கான டைமில் எல்லாரும் அவங்கவுங்க சைடில், அது வந்து கம்பெனியாக இருக்கலாம், டாப் லீடர்ஸாக இருக்கலாம், லீடர்ஸாக இருக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கலாம், எல்லாத்தோட விஷயங்களையும் சரி பண்ணி ஒட்டு மொத்தமாக வளர்றது தான் நம்மளுடைய கனவாக இருக்க முடியும். நான் தான் நம்புகிறேன். கரெக்டு தானே? உங்கள் டீமை நீங்கள் நல்லா பார்த்துக்கிற வரலும், உங்கள் டீமில் நீங்கள் திரும்ப 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 வெற்றியாளர்களை உருவாக்குற வரலும் எவனும் உள்ள வரமாட்டான். உருவாக்குறதுக்கான ஸ்டஃப் உங்களுக்கு இல்லைன்னா எவன் வேணா வருவான். புரிஞ்சது இல்லை? கிளியர் தானே? ரைட். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த 2 நாளில் நிறைய விஷயங்கள் கேட்குறோம். நிறைய விஷயங்கள், ஈவன் நமக்கு தெரியாத விஷயம், நமக்கு தெரிஞ்சு சரி பண்ண வேண்டிய விஷயம், நம்மகிட்ட இருந்து வெளியே தூக்கி போட வேண்டிய விஷயம், நிறைய விஷயம் கேட்டிருக்கோம். இந்த 2 நாள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்பெண்டிங், ஒரு செலவு பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு 2 முக்கியமான ரீசன் இருக்குது. முதல் முக்கியமான ரீசன்,
ஒரு 17 வருஷம் கடந்திருக்கும். அது சாதாரண விஷயம் கிடையாது. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் 17 வருஷம் கடக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கிறதுக்கு முதல் முக்கியமான விஷயம். அந்த செலிப்ரேஷனில் முக்கியமான ஆட்களை வர சொல்லி இங்கே வர வச்சது, எலிஜிபிலிட்டி கொடுத்து வர வச்சதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன், இந்த 17 வருஷ வெற்றி கம்பெனி ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்குன்னா இந்த உயரம் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கும் ஒவ்வொருத்தருடைய டீமுக்கும் போய் சேரணும்னா இங்கே ஏதாவது விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சில நேரங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஸ்டைல் இருக்கு. இப்போ கூட ஒரு டீம்கிட்ட பேசும்போது நான் இந்த விஷயத்தை சொன்னேன். ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவன் அவனுடைய ஃபீலை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். அவனுடைய லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும். ஒரு லாரி டிரைவர் ஒரு ஃபீல் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமான ஃபீல் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. பட் அல்டிமேட்டாக எல்லாத்தோட எய்ம் அப்படிங்கிறது இங்கே சில நேரங்களில் ஹார்ஷாக பேசியிருக்கலாம், சில நேரங்களில் சாஃப்டாக பேசியிருக்கலாம், சில நேரங்களில் உங்களுக்கு திட்டு விழுந்திருக்கலாம். பட் அல்டிமேட்டாக எல்லாத்தோட எண்ணம் ஒன்றே ஒன்று தான். இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட சோட போகக்கூடாது, ஒருத்தர் கூட தோற்று போயிடக்கூடாது, ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் அல்டிமேட்டாக எல்லாத்தோட இன்டென்ஷன். அந்த இன்டென்ஷனை சரியாக எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போகும்போது நான் 2024 என்னோட வருஷமா என்னோட டீமோட வருஷமா மாற்றி காமிப்பேங்கிற எண்ணத்தோட வெளியில் போங்க. அது ரொம்ப முக்கியம். நான் நேற்றுக்கிலிருந்து 2-3 டைம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ஒரு விஷயத்த, இந்த 2018 சென்னையில் ஒரு செமினார் பண்ணாங்க. போய் அசிங்கப்பட்டு திரும்ப வந்தோன்னு திரும்ப பண்ணேன். துராஜன் கூட கேட்டார், எதுக்குன்னு அதை திரும்ப 2-3 டைம் சொல்றீங்கன்னு கேட்டார். அவமானப்பட்டது உண்மைதானே, அதில் மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவமானப்பட்டது தான், உள்ளுக்குள்ள கொதிச்சுது, அவமானம் தெரிஞ்சது எனக்கு. அத்தனை பேர் முன்னாடி எம்சி பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டேஜில் கூப்பிட சென்னை டீமே வந்துட்டு இருக்காங்க ஸ்டேஜில். பயங்கர அவமானமா இருந்துச்சு. அப்படி வச்சுட்டு சிரிச்சுட்டுலாம் போகல, ஜாலியாக பேசிட்டுலாம் போகல, ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போயிட்டு அப்படியே காரை சாஞ்சி நின்றுட்டேன். பட் அந்த செகண்ட்ல முடிவு எடுத்தேன் திருப்பி கொடுக்கணும்னு. அது ரிவெஞ்சாக தான் எடுத்தேன், பாசிட்டிவாக தான் எடுத்தேன். அவமானத்தை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். அவமானம் எடுக்கல, அவமானத்தை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். அடுத்த 2.5 மாசம் தலைகளாக மாறிச்சு பிஸ்னஸ். ஸோ இங்கேயும் உங்க நிறைய பேர் வர முடியாமல் இருக்கீங்க, உங்க டீம்ல வர வைக்க முடியாமல் இருக்கீங்க. அதுக்காக ஒரு விஷயம் நான் கிளியரா சொல்றேன், இங்க இருக்கிறவங்க தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் நான் சொல்ல வரல. இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிற கூட்டத்தை விட பின்னாடி இருக்கிற கூட்டத்தில் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருக்கிற கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. பட் இந்த 6 வாரத்தில் அவங்களால நிரூபிக்க முடியாம போச்சு, அவ்வளவுதான். பட் வெரி சூன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களால பண்ண முடியும் நான் நம்புறேன். அதனால இங்க இருக்கிற கூட்டம் அறிவாளி கூட்டம்னோ பின்னாடி இருக்க கூட்டம் அறிவில்லாத கூட்டம்னோ கண்டிப்பா எடுத்துக்க முடியாது. உங்களுக்கான நாள் இது இல்லை, அவ்வளவுதான். உங்களுக்கான நாள் இது இல்லை. பட் டெஃபினட்டா இன்னொரு நாள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.